இந்த மிதனத்தை பொறுத்தளவில் பணத்திற்காக பெருசாக திட்டமிட வேண்டாம், ப்ரொமோஷனுக்காக பெருசாக திட்டமிட வேண்டாம். எதிர்காலம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு போட்டு வைங்க. தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் 1 2 ஆக்குறேன் 2 4 ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போய் போட்டுடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப 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 சிரமத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த மிதனத்தை பொறுத்தளவில் இந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா கிட்ட வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கூடுமான வரையும் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அது இன்னும் உங்களுக்கு ப்ளஸ்ஸான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மம். சிம்மத்துக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு புதிய தொடக்கம், புதிய மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிநாதன் அப்படிங்கிறவர் நல்ல இடத்துல தான் இருக்கார். நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. 70% நன்மைகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருக்குது. இந்த காலகட்டங்கள் சிம்மத்தை பொறுத்தளவில் மக நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா விநாயகர் வழிபாடு, பூர நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு, உத்திர நட்சத்திரமாக இருக்கிறீங்கன்னா முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இந்த சிம்மத்திற்கு கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்னு தெரியுமா? திருமண வாழ்க்கையில் வரன் தேர்ந்தெடுப்பறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அல்லது சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக அவங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக செலவு பண்ணி வெளியூர் வெளிநாடு போகணும்னு பிளான் பண்ணிட வேண்டாம், முயற்சி பண்ணிட வேண்டாம். அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக துலாம் லக்னத்துக்கு சூப்பராக இருக்குங்க. அது வியாபார தந்திரம் உடைய துளாராம்சி அன்பர்களே அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வியாபார நுணுக்கம், வியாபார பேச்சு, வியாபார தந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் தனிச்சையாக ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா செய்யாதீங்க. அது ஆக்சுலேஷன் நிறைந்ததாக இருக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் எது உங்களால் முடியுமோ, உங்களுக்கு பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது துலாமை பொறுத்தளவில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.